இது போன்ற ஆண்மகனை தான் எனக்கு பிடிக்கும். விலகிச் செல்வதை விரும்பி அடைய வேண்டும். நீங்கள் தான் என் வாழ்க்கை, நீங்கள் தான் என்னுடைய உலகம். தங்களை நான் அவமதிக்க விரும்பவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் விருப்பத்தை என்னால் நிறைவேற்ற முடியாது. அப்படி சொல்லாதீர்கள். இத்தனை வருட காத்திருப்புக்கு பிறகு எனக்கு தகுதியானவனாக உங்களை தேர்ந்தெடுத்துள்ளேன். என்னிடம் என்ன குறை உள்ளது? எதற்காக நீங்கள் என்னை ஏற்க மறுக்கிறீர்கள்? தங்களிடம் குறை எதுவும் இல்லை. நான் திருமணமானவன். யாரிடம் பேசிக்கொண்டு? வாசித்தா, உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவள்தான் என் மனைவி, மிதிலை ஜனகரின் மகள் சீதை. நான் உன் மனைவியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ராமா. ஏனென்றால் எல்லா அரச குடும்பத்திலும் அரசர்கள் பல மனைவிகளை வைத்துக் கொள்ள அனுமதி அளித்திருக்கிறார்கள். நான் அரசன் கிடையாது தேவி. சாதாரண மனிதன். என் விருப்பத்தை ஏற்றால் சாதாரண மனிதனாக இருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் நான் இலங்கையின் மன்னன், அசுர குல தலைவன் ராவணனின் உடன் பிறந்த சகோதரன். தண்டகவனத்தை ஆட்சி செய்யும் கர்ணனும் தோடனும் கூட என்னுடைய சகோதரர்கள் தான். என்னை மணந்து கொண்டால் நீங்கள் தண்டகவனத்தின் மன்னர். பிறகு நான் உங்கள் பக்கத்தில் மகாராணியாக உட்கார்வேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதோ இந்த சீதையை எனக்கு பணி பெண்ணாக வைத்துக் கொள்கிறேன். மன்னிக்க வேண்டும். இந்த பதவியும் மாளிகை வாழ்க்கையும் வேண்டாம். அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தால் வனத்திற்கு வந்திருக்க மாட்டேன். புரிந்து கொள்ளுங்கள் தேவி. ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்பவன் நான். என் தர்மத்தையும் கண்ணியத்தையும் மதியுங்கள். உங்கள் மீது அன்பு கொண்ட ஒரு பெண்ணின் ஆசையை நிராகரிப்பது கூட அநீதிதானே ராமா? சொல்லுங்கள், அந்த தவறை செய்ய போகிறீர்களா? உங்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான். வாழ்வில் 4 நெறிமுறைகள் உள்ளது. தர்மம் கர்மத்திற்கு முன்வரும். ஒரு காரியம் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தினால் தர்மத்தின்